ஹெச்பி சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான தயிர் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி தயிர் குழம்பு தாளித்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா மேலே அழகாக வந்துருக்கு பாருங்கள். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கையாக வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாங்காய் மேலே இருக்கிற எண்ணெயை கூட மேலே ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு கூட. சூப்பரான தயிர் குழம்பு மாங்காய் ஊறுகாயும் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தயிர் தான் எடுத்துருக்கேன். 1/2 லிட்டர் தயிர் கட் பண்ணி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தயிர் சேர்த்துட்டேன். தயிரை நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். தண்ணி விடாதீங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்துருக்க பாருங்கள், வெண்ணெய் மாதிரி வருது பாருங்கள். 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்தாச்சு. நம்ம இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், 6 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சுடுது. இங்கே பாருங்கள், வெங்காயம் 1 நல்ல பெரிய சைஸு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பாதி அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம். இது பாருங்கள், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சீரகம். நல்லா 2 நிமிஷம் வதங்கிருக்கேன். இது பாருங்கள், 2 காஞ்ச மிளகாய். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வர அளவுக்கு பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் மஞ்சள்தூள் சேர்த்தாச்சு. கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் எல்லாம் நல்லா சிவந்து வதங்கியிருக்க பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை அப்படியே சேர்த்துருங்க. டீ சிம்மில் தான் இருக்குது. கலந்து விடுங்க. அந்த பாத்திரத்துலேயும் நம்ம இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். எடுத்ததே 1/2 டம்ளரு, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதை கலந்து அதில் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், தூள் உப்பு. சூப்பரான ஒரு தயிர் குழம்பு ரெடி. தண்ணி அதிகமாக விடக்கூடாது, திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி தயிர் மோரெல்லாம் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொஞ்சம் மல்லி இலை, ஒரு இலை மட்டும் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை அப்படியே சேர்த்துங்க.
பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. நல்லா சூடாக சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தயிர் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான தயிர் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.